வணக்கம்ங்க. இன்னைக்கு எலக்ஷன் டே தானே எல்லாரும் மறக்காம கண்டிப்பா வோட் பண்ணிருங்க. ஓகேங்களா? நான் வந்து இன்னைக்கு பட்டாணியும், உருளைக்கிழங்கும் வச்சு இது மாதிரி குருமா பண்ணேங்க. சூப்பரா இருந்தது. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. எண்ணெய் காஞ்சதும் பட்டை, கிராம்பு போட்டுட்டு கடுகு, ஜீரகம் போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு வெங்காயம் பொடிசா நறுக்கி போட்டு வணக்கிட்டு, கொஞ்சம் புதினாவும் போட்டு வணக்கிட்டு, அப்புறம் ஒரு தக்காளி பொடிசா நறுக்கி போட்டு, மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு போட்டு நல்லா வணக்கி மூடி வச்சு தக்காளி சாஃப்ட்டா வேகணும். அதுக்குள்ள தேங்காய், கொஞ்சம் முந்திரி பருப்பு, கொஞ்சம் கசகசா, கொஞ்சம் சோம்பு, கொஞ்சம் மஞ்சத்தூள் எல்லாம் போட்டு நல்லா நைஸா அரைச்சிட்டு, அதுக்குள்ளே தக்காளி சாஃப்ட்டாக வெந்துருமா வெந்தோடனே இந்த அரைச்சிருக்கிறத தூக்கி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி வச்சு வேக வைக்கணும். அப்பப்போ திறந்து மிக்ஸ் பண்ணுங்கள், இல்லைனா அடியில் பிடிச்சிடாம மிக்ஸ் பண்ணி விட்டு இது நல்லா வெந்து சைடில் பார்த்தீங்களா அப்படி எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்குல்ல, அந்த ஸ்டேஜில் 2 பச்சை மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் பட்டாணி, பச்சை பட்டாணி, அப்புறம் வேக வச்ச உருளைக்கிழங்க பொடிசா நறுக்கி போட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் தண்ணியும் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு மூடி வச்சு வேக வச்சுருங்க. நல்லா வெந்ததுக்கு அப்புறமா கொஞ்சம் கரம் மசாலா, கொஞ்சம் கசூரி மேத்தி, கொஞ்சம் கொத்தமல்லி தழை எல்லாம் போட்டோன்னா சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.